சாம்சங் அவங்களோட எஸ் சீரியஸில் S25 Edge அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக ஏகப்பட்ட ஹைப்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இவங்க கொடுத்த ஹைப்புக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே பார்க்குறது டிசைன் தான். டிசைன் பொறுத்த வரைக்கும் சாம்சங்கோட S சீரியஸாக இருக்கட்டும் இல்லை FE சீரியஸாக இருக்கட்டும் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரியான சிம்பிள் டிசைன் தான் எங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். S25 Edgeோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான Quad HD+ ரெசல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது 2K ரெசல்யூஷன். அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 120 Hz. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே கார்னிங்கோட Gorilla Glass Ceramic 2 ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 16 மில்லியன் கலர் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இது 80PO இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பிகாஸ் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற பட்ஜெட் அப்படி. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகனோட 8th எலீட் ப்ராசஸர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12 GB வரைக்கும் RAM ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 256 அண்ட் 512 GB அவைலபிளாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பற்றி பெருசாக யோசிக்க வேண்டாம். ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் வந்து எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் நமக்கு தெரியும். கரண்ட் டேட்டில் ஆண்ட்ராய்டில் ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னா இதுதான் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த கேம்ஸ் யூஸ் பண்ணுறாலும் சரி இந்த ப்ராசஸர் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சாம்சங்கோட ஹைலைட் பாயிண்ட்டான கேமரா பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி ஷூட்டர் 200 மெகா பிக்சலுக்கான சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சார் மூலமாக சாம்சங் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சென்சார் மூலமாகவே உங்களால் 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ டெடிகேட்டட் டெலஃபோட்டோ லென்ஸ் இல்லாமல் 2x வரைக்கும் உங்களால் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட S25 சீரீஸில் கொடுத்த அதே சென்சார் மாதிரி தான் எங்கேயும் தெரியுது. இந்த லென்ஸுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ப்ரைமரி ஷூட்டரோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.7 கொடுத்துருக்குறாங்க. லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் அண்ட் ஷேக் இல்லாமல் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்டரி சென்சர் பொறுத்த வரைக்கும் 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லென்ஸ் வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 120 டிகிரி வரைக்கும் நல்ல வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் கூடவே மேக்ரோ இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக 2 சென்சார் இங்கே இருக்குது. ஆனால் பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 சென்சாருக்கான வேலை இங்கே பண்ணுது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 12 மெகா பிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓவராலாகவே இந்த கேமரா செட்டப்புக்கு 8Kல கூட உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பேட்டரி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சாம்சங் என்ன ஹைப் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் எட்ஜ் சீரியஸ் அப்படின்னு சொல்லி தான் மெயின்டைன் பண்ணாங்க. அதாவது கிட்டத்தட்ட 5.8 mm தான் இதோட திக்னஸ்ன்னு சொன்னாங்க. அண்ட் வெயிட்டும் பார்த்திங்கன்னா 163 grams தான். ஸோ இதெல்லாம் சொல்லும் போதே நினச்சேன் பேட்டரி கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த 3900 mAh தான் பேட்டரி. ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன், Quad HD+ டிஸ்பிளே, ஸ்னாப்ட்ராகன் 8 எலீட் இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு கடைசி பேட்டரி 3900 அப்படிங்கும்போது பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் S25 சீரியஸ்லேயே S25 பார்த்திங்கன்னா பேட்டரி பேக்கப் பெருசாக இருக்காது. எதனால் அப்படின்னா காம்பேக்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கும்போது பேட்டரியை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேபி இது உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். ஆனால் அப்போவும் கண்டிப்பாக ஒரு பவர் பேங்க் உங்கள் கையிலே இருக்கணும். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் பாக்ஸில் சார்ஜர் வராது. வேணும்னா நீங்கள் அடிஷ்னல் 2000 rupees கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே சாம்சங்கோட ஓன் யூஏயான One UI வெர்ஷன் 7 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வரும் அப்படிங்கிறது பெருசாக மென்ஷன் பண்ணலை. சப்போஸ் ஏதாவது நியூஸ் கிடச்சிது அப்படின்னா நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன்லையும் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட்டான 256 GB வேரியண்ட் 1,09,999க்கும் அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டான 512 GB வேரியண்ட் உங்களுக்கு 1,21,999 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாம்சங் இங்கே என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணும்போது 256 GBக்கு பே பண்ணால் போதும் உங்களுக்கு 512 GB வேரியண்ட்டே கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 11,000 rupees உங்களுக்கு காஸ்ட் சேவ் ஆகும். அண்ட் ப்ரீ ஆர்டர் நீங்கள் பே பண்ணிக்க முடியும். இந்த ஃபோன் நீங்கள் May 27 உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாகவே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா
பர்ஃபார்மன்ஸ் ஓகே, டிஸ்பிளே ஓகே, பட் பேட்ரி அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஸ்லிம்மாக ஒரு ஃபோன் வேணும்னு நினச்சா நீங்கள் வேணால் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். எனக்கு கையில் பவர் பேங்க் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நான் எப்போது பக்கத்துலேயே சுவிட்ச் போர்டு கிட்ட தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.